இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்க போறோம். அதுக்கான பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சோம்பு, சீரகம், மிளகு, பத்தல், மல்லி, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, அப்புறம் இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் கருவேப்பிலையும் இதில ஆட் பண்ணிக்கணும். அத ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு, மிக்ஸியில நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடரா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன்ல வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்தி, அதுல வந்து பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சு, கருவேப்பில போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கணும் நல்ல. அதுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும். அந்த மாரி வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கப்புறம் அதுல ஒரே ஒரு தக்காளி மட்டும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. தக்காளி மட்டும் இப்ப இதுல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காக தக்காளிய நல்லா வதக்கிட்டு இருக்கோம். 2மே நல்லா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் வதங்கிருச்சு. இதுல 1 ஸ்பூன் வத்தத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 3ம் போட்டிருக்கோம். அது நல்லா இப்படி எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா கொஞ்சம் வேகற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அந்த மசாலா கூட சேர்த்து வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து ஆட் பண்ணிரலாம். இப்ப இந்த மசாலா வந்து இந்த சிக்கன்ல நல்லா அப்படியே ஊறி நல்லா வேக ஆரம்பிச்சுரும். இப்ப இதுல வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே இது பண்ணணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல. இப்ப இது மட்டுமே நல்லா வேகும். சிக்கன்ல இருந்தே ஆல்ரெடி தண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம இந்த சுக்காக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா இத வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்ப தான் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு தக்கன எவ்வளோ சிக்கன் எடுக்கமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இத போட்டு நல்லா அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அப்படியே நம்ம வேக விட்டுறணும் இதுலயே. இந்த மசாலா நல்லா வெந்து, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தேங்காய் பால் ஆட் பண்ணி, அப்படியே நல்லா வேக வச்சு, மல்லி இல தூவிட்டு, அப்படியே நம்ம இறக்கிரலாம். ரொம்ப சுவையா இருக்கும் இது வந்து. இந்த சிக்கன் பண்ணிட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த சிக்கன் மட்டும் தான் பண்ணுவீங்க. தேங்க் யூ.